நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் தன் வாழ்வின் இறுதி ஆண்டில் பாஸ்கா விழாவின் விருந்தினை தம் சீடர்களோடு கொண்டாடிய நிகழ்வே பெரிய வியாழன். எகிப்தில் சுமார் 400 ஆண்டுகளாய் பேரரசன் பார்வோனிடம் அடிமையாயிருந்த இஸ்ரேல் மக்களை இறைவன் மோசேயின் வழியாக விடுதலை செய்தார். இஸ்ரேல் மக்கள் தங்களை விடுவித்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு பாஸ்கா விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடினர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு யூதர் என்ற முறையில் பாஸ்கா விழாவினை தம் குடும்பத்தோடு இணைந்து சிறு வயது முதலே கொண்டாடினார். தம் சீடர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து தாழ்ச்சியோடு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதன் அடையாளமாக ஆண்டவர் இயேசு தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். ஆண்டவரும் போதகருமான நான் உங்களின் காலடிகளை கழுவியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும் என்று சீடர்களுக்கு அறிவுறுத்திய ஆண்டவர் அவர்களின் பாதங்களை கழுவி அன்போடு முத்தி செய்தார். இப்பூ உலகில் அனைத்து உயிரினங்களையும் அன்பு செய்து வாழ்ந்த ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம், நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று மொழிந்த ஆண்டவர் இயேசு தாம் தொடங்கி வைத்த இறையாட்சி பணியை தொடர்ந்தாற்றிட பணி குருத்துவத்தின் மேன்மையை உணர்த்தி குருத்துவம் என்னும் திருவருட்சாதனத்தை ஏற்படுத்தினார். இந்த உன்னதமான தினத்தில்தான் ஆண்டவர் இயேசு நற்கருணையினை ஏற்படுத்தி தன் உடலை உணவாகவும் தன் இரத்தத்தினை பானமாகவும் தந்தருளினார். இன்று புனித பெரிய வியாழனை கொண்டாடுகின்ற நாம் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மனமுவந்து மன்னித்து அவர்களை தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் அன்பிற்கு வாரத்தின் மிக முக்கியமான நிகழ்வான பெரிய வியாழன் வழிபாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவு அவர் தனது சீடர்களுடன் பகிர்ந்து கொண்ட இறுதி இரவுணவையும் அவர் நிலைநாட்டிய நற்கருணை மற்றும் குருத்துவ அருட்சாதனங்களையும் இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். தாழ்ச்சியின் சிகரமாக தனது சீடர்களின் பாதங்களை கழுவி ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்ற புதிய கட்டளையை இயேசு உலகுக்கு வழங்கிய உன்னத நாள் இது. பெரிய வியாழன் என்பது இயேசு தனது பாடுகளுக்கு முன்னதாக சீடர்களுடன் பாஸ்கா விருந்துண்ட நாள். திருச்சபையில் ஆண்டவருடைய இரவுணவு திருப்பலி இந்நாளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. இந்த திருப்பலியுடன் தான் புனித வாரத்தின் இறுதி 3 நாட்களின் வழிபாடு தொடங்குகின்றது. இந்த நாளிலிருந்துதான் இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்ப்பு பற்றிய நினைவு கூர்தல் உச்சமடைகின்றது. கிறிஸ்தவ விசுவாசத்தின் ஊற்றாக திகழும்
நற்கருணை உருவான மிக உன்னத திருநாள் இதுவாகும். இயேசு தனது சீடர்களுக்கு புதிய கட்டளை ஒன்றை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன் என்று அன்று கூறினார். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்பதே அது. இந்த அன்பு கட்டளையே இந்த நாளின் பெயருக்கும் அதன் ஆன்மீக பொருளுக்கும் அடிப்படையாக அமைந்தது. பாகுபாடற்ற இறைவனின் பேரன்பை இந்த நாள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் போதிக்கும் பாடமாகும். இயேசு தனது சீடர்களுடன் மேல்மாடி அறையில் அமர்ந்து உண்ட அந்த உணவு இறுதி இரவுணவு எனப்படும். அங்கே இயேசு அப்பத்தை எடுத்து, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று தந்தார். பின்னர் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து, இது என் இரத்தத்தின் கிண்ணம் என்று வழங்கினார். நற்கருணை எனும் மாபெரும் அருட்சாதனம் அன்றுதான் இந்த மண்ணுலகில் இறைவனால் நிலைநாட்டப்பட்டது. உயிருள்ள அப்பமாக இயேசு இன்றும் நம்மோடு தங்குவதற்கு இந்த நிகழ்வே தொடக்க புள்ளியாக அமைந்தது. நற்கருணையை நிலைநாட்டியதன் மூலம் இயேசு ஒரு புதிய உடன்படிக்கையை மனிதர்களுடன் ஏற்படுத்தினார். என் நினைவாக இதைச் செய்யுங்கள் என்று அவர் தனது சீடர்களுக்கு திட்டவட்டமாக கட்டளையிட்டார். இந்த கட்டளையின்படியே இன்று உலகம் முழுவதும் ஒவ்வொரு திருப்பலியும் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அப்பம் மற்றும் இரசத்தின் வடிவில் இயேசு இன்றும் விசுவாசிகளின் இதயங்களில் குடிகொண்டு வருகின்றார். இறைவன் நம்மோடு என்றும் வாழ்கின்றார் என்பதற்கு நற்கருணை பிரசன்னமே மிக பெரிய சான்றாகும். பெரிய வியாழனின் மற்றுமொரு நெகிழ்ச்சியான நிகழ்வு இயேசு தனது சீடர்களின் பாதம் கழுவுதலாகும். விருந்தின் போது இயேசு எழுந்து ஒரு அடிமையைப் போல தனது சீடர்களின் பாதங்களை தேய்த்து கழுவினார். படைத்த கடவுள் தனது படைப்புகளுக்குச் செய்த இந்த செயல் தாட்சியின் உச்சகட்ட அடையாளமாகும். ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும். தலைமை என்பது அதிகாரம் செய்வதல்ல, மாறாக பணிவிடை செய்வதே என்பதை இயேசு உலகுக்கு காட்டினார். நற்கருணை நிலைநாட்டப்பட்ட அதே வேளையில் குருத்துவ அருட்சாதனமும் அன்று நிலைநாட்டப்பட்டது. திருப்பலியை நிறைவேற்றவும் இறை மக்களுக்கு பணிபுரியவும் சீடர்களை குருக்களாக இயேசு மாற்றினார். அன்று காலையில் ஆயர் தலைமையில் நடைபெறும் திருப்பலியில் குருக்கள் தங்கள் வாக்குறுதிகளை புதுப்பிப்பார்கள். இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் இடையே பாலமாக திகழும் குருத்துவ பணியின் மேன்மையை இது விளக்குகின்றது. இரவுணவு முடிந்ததும் இயேசு தனது சீடர்களுடன் ஜெஸ்தமனி தோட்டத்திற்கு செபிப்பதற்காகச் சென்றார். அங்கே அவர் வரப்போகும் துன்பங்களை எண்ணி தந்தை இறைவனிடம் மிகவும் உருக்கமாக வேண்டினார். தந்தையே, உமது திருவுளமானால் இந்த கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும் என வேதனையுடன் கூறினார். ஆயினும் எனது விருப்பமல்ல, உமது திருவுளமே ஆகட்டும் என்று முழுமையாக கீழ்ப்படிந்தார். அவருடைய செபத்தின் பாரத்தால் இரத்தம் வியர்வையாக மண்ணில் சிந்தியது என்று விவிலியம் குறிப்பிடுகின்றது. ஜெஸ்தமனியில் இயேசு செபித்துக் கொண்டிருந்த போது சீடர்கள் களைப்பால் உறங்கி போய்விட்டனர். 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா என்று இயேசு வினவினார். இதன் நினைவாகவே பெரிய வியாழனிரவு நற்கருணை ஆராதனை சிறப்பாக அன்றைய தினத்தில் நடைபெறுகின்றது. திருப்பலிக்கு பின் நற்கருணை ஒரு தனி பீடத்தில் பவனியாக கொண்டு வைக்கப்படும். விசுவாசிகள் நள்ளிரவு வரை இயேசுவோடு விழித்திருந்து செபிப்பது ஒரு புனிதமான ஆன்மீக பயிற்சியாகும். ஜெஸ்தமனி தோட்டத்தில்தான் யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு பகைவர்களிடம் காட்டிக் கொடுத்தான். 30 வெள்ளி காசுகளுக்காக தனது போதகரையே விற்ற அந்த துரோகம் உலகையே அதிரச் செய்தது. ஆயினும் இயேசு தன்னை தேடி வந்தவர்களிடம் எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் அமைதியாக சரணடைந்தார்.
அன்பு செய்த ஒருவனாலேயே அவர் வஞ்சிக்கப்பட்டது மனித மனதின் பலவீனத்தை நமக்கு உணர்த்துகின்றது. பாவத்தின் இருள் உலகை ஆட்கொள்ளத் தொடங்கிய அந்த இரவு வேளை மிகவும் துயரம் நிறைந்ததாகும். பெரிய வியாழன் திருப்பலியின் இறுதியில் பீடத்திலுள்ள விரிப்புகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிடும். கோவிலிலுள்ள திருச்சுரூபங்கள் துணிகளால் மூடப்படும் அல்லது முழுவதுமாக அப்புறப்படுத்தப்படும். இது இயேசுவின் ஆடைகளை களையப்பட்டு அவர் அவமானப்படுத்தப்பட்டதை குறிக்கும் அடையாள செயலாகும். கோயிலில் உள்ள மணிகள் ஒலிக்காது. பாடல்கள் இசைக்கருவிகளின்றி மிகவும் சோகமாகவே பாடப்படும். இயேசுவின் பாடுகள் தொடங்கிவிட்டன என்பதை இந்த சூழல் விசுவாசிகளுக்கு மௌனமாக உணர்த்துகின்றது. இந்த நாளில் நாம் தியானிக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு தன்னலமற்ற தியாகம் மற்றும் மன்னிப்பு. தன்னை காட்டிக் கொடுத்த யூதாசுக்கும் மறுதலித்த பேதுருவுக்கும் இயேசு அந்த இறுதி உணவை வழங்கினார். எதிரிகளையும் மன்னித்து அன்பு செய்ய வேண்டுமென்ற உயரிய நீதியை அவர் சிலுவைக்கு முன்பே காட்டினார். நமது உள்ளத்தில் பகைமையோ அல்லது கசப்போ இருந்தால் அதை அகற்ற இந்த திருநாள் அழைக்கின்றது. மன்னிப்பதன் மூலமே நாம் இறைவனின் உண்மையான பிள்ளைகளாக திகழ முடியும் என்பது திண்ணம். பெரிய வியாழன் என்பது அன்பின் விழா, தாழ்ச்சியின் விழா மற்றும் அருட்சாதனங்களின் விழா. இயேசு கிறிஸ்து நமக்காக வழங்கிய அந்த புதிய அன்பு கட்டளையை நமது வாழ்வில் ஏற்று நடப்போம். அவர் காட்டிய பணிவு மற்றும் தியாகத்தை நமது குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழ்வாக்க முயல்வோம். நற்கருணை நாதரின் அருளில் நிலைத்திருந்து பிறருக்கு பணிவிடை செய்யும் தூய உள்ளத்தை பெறுவோம். பெரிய வியாழனின் ஆசீர்வாதம் நம் அனைவரையும் புனிதத்தின் பாதைக்கு இட்டுச் செல்லட்டும். புனித வாரத்தின் சிகரமாக விளங்கும் பெரிய வியாழன் இயேசு கிறிஸ்து மானிடர் மீது கொண்ட எல்லையற்ற அன்பின் வெளிப்பாடாகும். அன்று மாலை தன் சீடர்களுடன் அமர்ந்து அவர் உண்ட இறுதி இரவுணவு வெறும் உணவு பரிமாற்றம் மட்டுமல்ல, அது உலகத்தின் பாவங்களை போக்க தன்னைத்தானே கையளித்த தியாகத்தின் தொடக்கமாகும். அப்பத்தையும் திராட்சை இரசத்தையும் தனது உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று அவர் கூறிய வார்த்தைகளே இன்றும் திருச்சபையின் மையமாக விளங்கும் நற்கருணை அருட்சாதனத்திற்கு அடிப்படையாக அமைந்தது. நற்கருணையை நிலைநாட்டிய அதே வேளையில் இயேசு கிறித்துவ அருட்சாதனத்தையும் ஏற்படுத்தினார். தனது சீடர்களை வெறும் பார்வையாளர்களாக வைக்காமல் நற்கருணை பலியை தொடர்ந்து நிறைவேற்ற அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். இதன் மூலம் இறைவன் இன்றும் அப்பம் மற்றும் இரசத்தின் வடிவில் நம்மோடு தங்கியிருக்கும் மகா அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. குருக்கள் வழியாக இறைவன் இன்றும் நம்மை புனிதப்படுத்துகின்றார் என்பதையே இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகின்றது. அதிகாரத்தை காட்டாமல் அன்பை காட்டுவதே உண்மையான தலைமை பண்பு என்பதை இயேசு பாதம் கழுவும் சடங்கின் மூலம் உணர்த்தினார். ஒரு போதகராகவும் ஆண்டவராகவும் இருந்தும் ஒரு அடிமையைப் போல தனது சீடர்களின் பாதங்களை தேய்த்து கழுவியது தாழ்ச்சியின் உச்சமாகும். நானே உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் என்ற அவரது கட்டளை இன்று ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் பிறருக்கு பணிவிடை செய்ய அழைக்கின்றது. எனவே இயேசுவின் உண்மையான சீடர்களாக நாம் வாழ விரும்பினால் இன்றைய பெரிய வியாழன் வழிபாடுகளில் நமது பங்கில் தவறாது பங்கேற்பது அவசியமாகும். இது வெறும் சடங்கு அல்ல, இயேசுவின் பாடுகளிலும் அவர் காட்டிய தாழ்ச்சியிலும் நம்மை நாமே இணைத்துக் கொள்ளும் உன்னத தருணம். கோவிலில் நடைபெறும் பாதம் கழுவும் சடங்கிலும் நற்கருணை ஆராதனையிலும் பங்கேற்று
இறைவனின் வற்றாத அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளச் செல்வோம். பெரிய வியாழன் வழிபாட்டில் இறுதியில் நற்கருணை பீடத்திலிருந்து அகற்றப்பட்டு ஒரு தனி இடத்திற்கு பவனியாக கொண்டு செல்லப்படுகின்றது. இது இயேசு கெத்செமனி தோட்டத்தில் அனுபவித்த தனிமையையும் சீடர்களால் கைவிடப்பட்ட நிலையையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அந்த இரவு முழுவதும் நற்கருணை ஆராதனையில் விழித்திருப்பது, ஒரு மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க உங்களால் முடியவில்லையா என்ற இயேசுவின் ஏக்கமான அழைப்பிற்கு நாம் தரும் பதிலாகும். எனவே அன்றைய நள்ளிரவு செபத்தில் பங்கேற்று நமக்காக துன்புற்ற இறைவனுக்கு நமது அன்பையும் கேட்டு இறையருள் பெற்றது புனித வியாழன் மறைவுரை சிந்தனைகள். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.